இந்த நண்பர்களை நம்பி ஏமாந்துட்டீங்களோ நிறைய ஏமாந்துட்டேன். அப்பயே எனக்கு சந்தானம் சொல்லுவாப்புல, தீய நண்பர்களோட சேராதுன்னு. ரொம்ப பயங்கரமாக இருந்தது தலைவா. யாரையும் நம்பக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப வேதனையான ஒரு இது. என்ன சொல்கிறது, நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலையை காமிச்சிட்டு நம்மளை அடமானம் வச்சுட்டு போயிடுவாங்க. வீட்லேயும் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. அப்போது அம்மா இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் அப்பா இறந்தார். அதுக்கப்புறம் என்னுடைய சிஸ்டர் வந்து இப்போ நவம்பர் மாதம் தான் இருந்தாங்க. படுக்க முடியாது, படுத்து குப்புற படுக்க முடியாது. உட்காந்தே தூங்குவேன். அதுக்கப்புறம் நின்று தூங்க ஆரம்பித்தேன். நின்னா இந்த மாறு பிடிக்கிறது வந்து கொஞ்சம் இருக்காது. உட்காந்தா இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துட்டேன்னா இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் நிற்பேன், அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காருவேன். இப்படி தான் தூங்கினேன். இதுக்கப்புறம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். உடம்பு ரெடி ஆனதுக்கப்புறம். உடம்பு ரொம்ப முக்கியம் தலைவா. அண்ணா வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? இப்போ பரவாயில்லையா? நான் நல்லா இருக்கேன், இப்போ பரவாயில்ல. ஓகே. ஏன்னா உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி இந்த ரீசெண்ட் டைம்ஸில் இந்த சோசியல் மீடியாவிலலாம் பார்த்தது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் நிறையா மக்களை சிரிக்க வச்சுருக்கீங்க, நிறையா பார்த்து உங்களை டிவிலெலாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். என்னென்ன ஆச்சு உடல்நிலைக்கு? உடல்நிலைக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு 4 months பிஃபோர் வந்து கொஞ்சம் 2 தொடையும் வீங்கிடுச்சு. என்னடா இது தொடலாம் வீங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் உடனே டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணேன். டாக்டர் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கலான்னு சொன்னார். டாக்டர் அலெக்ஸ்ன்னு சொல்லிட்டு அம்பாள் நகரில் இருக்கார், அன்னை கிளினிக். அவர்கிட்ட போய் பார்த்தேன். ஸ்கேன் பண்ணுவோம் அப்படின்னாரு. சரிங்க சார் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். டிலே பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் வேறு வேலையாக இருந்ததுனால வீட்டில் ரெஸ்ட் எடுக்கும்போது கொஞ்சம் மூச்சு அடைக்கிற மாதிரி இருந்தது. படுக்கவே முடியல, மூச்சு அடைக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் டாக்டர் அலெக்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். இல்லை அது வேறு ஏதாவது இருக்கும், நீங்கள் வாங்க எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துன்னு சொல்லிட்டு ஜென்ரலாக எல்லா டெஸ்ட்டும் எடுத்தேன். எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தா நார்மலாக தான் இருக்குது. ஆனால் பட் ஃப்ளூயிட்ஸ் ஃபார்ம் ஆனதே எனக்கு தெரியல, உள்ள வாட்டர் ஃபார்ம் ஆனது எனக்கு தெரியல. சரி, நாளடைவில் என்ன ஆச்சுன்னா, அலெக்ஸ் சார் திருப்பியும் போய் கான்டாக்ட் பண்ணி, சார் இந்த மாதிரி இருக்குது என்னென்னு பாருங்கன்னொடனே, அந்த டைம் 2வது டைம் போகும்போது எனக்கு விரை வீக்கம் பெருசாகிடுச்சு. அப்போ அவர் பார்த்தோன்னே சொல்லிட்டார், இல்லை இது ஃபுல்லாக ஃப்ளூயிட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, நீங்கள் உடனே போய் அட்மிட் ஆகுங்க, நான் உங்களுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் தரேன்னு சொல்லிட்டு டாக்டர் சீனிவாசன் சார் தாம்பரம் மெடிக்கல் சென்டர் இங்கே அந்த ஹாஸ்பிட்டல் சொன்னார். சரி, இங்கே வந்து அட்மிட் ஆனேன். அட்மிட் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, இங்கேருந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக வாட்டர் இருக்குது இடுப்புலேருந்து. இங்கே லங்ஸ்லேருந்து ஒரு 2.5 லிட்டர் தண்ணி எடுத்தாங்க, இங்கே லைட்டாக வாட்டர் இருக்குது. ஸோ இதனால தான் எனக்கு மூச்சு வாங்கியிருக்குது. நான் என்ன நினச்சிட்டேன், ஒரு வேளை ஹார்ட்டில் ஏதாவது பிளாக் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எக்கோ ட்ரெட்மில் எல்லாமே எடுத்து பார்த்தேன், பிளாக்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இதனால தான் கொஞ்சம் ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒரு 45 அப்படி இருக்குது இந்த வாட்டர்னால். இப்போ வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைன் அவுட் பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லாத்தையுமே. இது எடுத்துட்டாங்க 2 லிட்டரு, இது ஒரு 1/2 லிட்டர் இருக்குது, அதையும் எடுத்துருவாங்க. மிச்சம் எல்லாத்தையுமே அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக தைராய்டு இருக்குது, சுகர் ப்ரெஷர்லாம் இருக்குது எனக்கு. பழைய நிறைய டிசீஸுகள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கேன். சிம்டம்ஸ் எதுவுமே தெரியலையாண்ணா உங்களுக்கு? எது சிம்டம்ஸு? நம்ம இந்த ஃப்ளூயிடெல்லாம் வந்திருக்குன்னு சொன்னீங்களே, இதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் உங்களுக்கு உடம்புல காட்டலையா? அதுதான் அந்த பிளாடர் வீங்கிடுச்சுல்ல. அதுக்கு முன்னாடியே வேறு மாதிரி ஏதாவது எந்த சிம்டம்ஸ்? நான் எனக்கு காலில் வெரிகோஸ் வெயின் இருக்குது. நான் சரி மடக்கி நடக்கும்போது சரி வெரிகோஸ் வெயினால் ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் பார்த்தா ஃப்ளூயிட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குது. அவர் டாக்டர் அலெக்ஸ் டாக்டர் பார்த்தோன்னே சொல்லிட்டார், இல்லைப்பா இது ஃபுல்லாக வாட்டர் ஃபார்ம் ஆகிருக்கு, இது இப்படியே விட்டேன்னா வேலைக்கு ஆகுது, இன்ஃபெக்ஷன் என்ன மாதிரி இன்ஃபெக்ஷன்ட்டு. இப்போ அந்த வாட்டர்லாம் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம், ரிப்போர்ட் வரும், அதுக்காக தான் வெயிட்டிங். இப்போ கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டீங்களோ? ரொம்ப கவனக்குறை, கொஞ்சம் இல்லை, ரொம்ப கவனக்குறைவாக இருந்துட்டேன். அதுதான் இப்போது நிலைமை காரணமே. ரொம்ப விளையாட்டுத்தனமாக வந்துட்டேன். இந்த மொத்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ செலவாச்சுன்னு சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் எப்படி நான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க? கண்டிப்பாக இந்த ஃபினான்ஷியலாக நிறையா விஷயங்கள் தேவைப்படும் இல்லையா? ஆமாம், ஃபினான்ஷியலாக வந்து இப்போதைக்கு எனக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு இருந்த இப்போது இடம் வீடு எல்லாமே எனக்கு போயிடுச்சு. சம் பேட் ஃப்ரெண்ட்ஸ்னால எல்லாம் நான் லாஸ் ஆகிடுச்சு. எனக்கு ஃபினான்ஷியலாக இப்போ பெரிய சப்போர்ட் வந்து சந்தானம், யோகி பாபு, ஜான்சன்
டிடி ரிட்டர்ன்ஸ் டைரக்டர் ஆனந்த், மாறண்ணன், இவங்கெல்லாம் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால அவங்க எனக்கு இப்போ சந்தானம் தான் அட்மிட் பண்ணார். இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது. இன்னும் ஒரு 1 வீக்கு 10 டேஸ் இங்கே இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளூயிட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியான உடனே நம்மளை டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான், ஏன்னா அதனால தான் வெரிகோஸ் வெயினே தெரியாமல் இருக்குது. அது ஃபுல்லாக வந்து வாட்டரில் மறைஞ்சிருக்கு. அதை எடுத்தால் தான் எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப நேரம் படுக்க முடியாது. ஃப்ளாட்டாக படுத்தோம்னா எனக்கு அப்படியே கப்பு நேரத்தில் ஏதோ இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அது அந்த வாட்டர் பிரச்சனை தான். இந்த நண்பர்களை நம்பி ஏமாந்துட்டீங்களோ நிறைய ஏமாந்துட்டேன். அப்பயே எனக்கு சந்தானம் சொல்லுவாப்புல, தீய நண்பர்களோட சேராதுன்னு. அவங்க தீய நண்பர்களும் தெரியாது, ஆள் யார் என்ன ஏதுன்னு பேசி பழகாமல் நான் வாட்ட கொஞ்சம் வெகுளியாக யதார்த்தமாக இருப்பேனா, அவங்க அதை ரொம்ப பயன்படுத்திக்கிட்டாங்க. ரொம்ப சந்தானம் ரொம்ப ஃபீல் பண்ணாப்புல, ஏன் இந்த மாதிரிலாம் சொல்கிறத கேட்க மாட்டேற. நான் அங்கேயே ஒர்க் பண்ணி இருந்திருக்கலாம், ஆஃபீஸ்லேயே அங்கே தான் ஒர்க் பண்ண சொன்னாப்புல என்ன ஆரம்பத்துலேயே 2011லலாம் 11, 12, 10லேயே நான் போவேன், ஆஃபீஸ் போவேன், வருவேன், பட் ஒர்க் பண்ண மாட்டேன். ஒரு 6 மாதம் என்னமோ ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் பண்ணல. அப்புறம் அவர் சொன்னார், ஏன்டா வெளியில் போகிற, இங்கே இரு, உனக்கு என் கூட இருந்தாலே நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், ஸ்கிரிப்டில் உட்காரு, பண்ணு, நான் உனக்கு எல்லா உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு தான் சொன்னார். நான் வந்து இல்லைப்பா, ஒரு ஆர்வ கோளாறுல நான் வெளியில் போகிறேன், நான் முயற்சி பண்ணுறேன், ஒரே இடத்துல உட்கார முடியலன்ட்டு வெளியில் ஓடினேன். வெளியில் ஓனதுக்கு எல்லாமே என்னை விட்டு ஓடி போச்சு. நம்ம ஒருத்தவங்களை ரொம்ப நம்புகிறோம், ஆனால் அவங்களே நம்மளை முதுகில் குத்திட்டு ஏமாற்றிட்டு போகும்போது ஒரு வலி இருக்கும் தானே, அந்த ஒரு பெயின் எப்படிண்ணே இருந்துச்சு? ரொம்ப பயங்கரமாக இருந்தது தலைவா. யாரையும் நம்பக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப வேதனையான ஒரு இது. என்ன சொல்கிறது, நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க வேலையை காமிச்சிட்டு நம்மளை அடமானம் வச்சுட்டு போயிடுவாங்க. என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாரும் ஏமாத்துறாங்க? ஃபினான்ஷியலாக தாண்டி வேறு எப்படியெல்லாம் ஏமாந்தீங்க நீங்கள் நண்பர்களிடம்? ஃபினான்ஷியலாக இருந்தால் பிஸ்னஸ் பண்ணலாம், மெடிசன் பிஸ்னஸ் பண்ணலாம், அது இதுன்னு சொல்லி அது ஒரு ஃபண்டு போச்சு. அதுக்கப்புறம் இது பண்ணுவோம், அது பண்ணுவோம், டாக்குமெண்ட் வச்சு நிறைய போச்சு. அந்த மாதிரி இது சொல்லணுன்னா சொல்லிட்டே போகலாம், நிறையா இருக்குது. அது என்னவோ தெரியல, அந்த டைம் எனக்கு மைண்ட் செட் சரியில்லாததுனால நிறைய விட்டுட்டேன். வீட்லேயும் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. அப்போது அம்மா இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் அப்பா இறந்தார். அதுக்கப்புறம் என்னுடைய சிஸ்டர் வந்து இப்போ நவம்பர் மாதம் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியாமல் சீஸ்மோஃபினியா அவங்களுக்கு, அவங்க என் கூட தான் இருந்தாங்க. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் எனக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன என்னென்னா பிரச்சனைன்றது இல்லை, தங்கச்சினால பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணாங்க, என் ஒய்ஃபும் மேனேஜ் பண்ணி எதாவது பொறுமையெல்லாம் இருந்தாங்க. சூழ்நிலை கொஞ்சம் இது தள்ளி போச்சு. ஆனால் இந்த டைமில் ஃபேமிலியை மிஸ் பண்ணுறீங்களாண்ணே? ஏன்னா இந்த டைமில் அவங்க கூட இருந்திருந்தா ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும் இல்லையா? இல்லை இருப்பா, அதாவது விஷயம் அவங்களுக்கு தெரியும், நான் வர வேணான்னு சொல்லிட்டேன். இல்லைம்மா இருக்கட்டும், ஏன்னா அவங்க வந்து எங்கள் மாமனார் மகள் உடம்பு சரியில்லை, அவங்களையும் பார்த்துக்கணும். இப்போ நானும் வந்து பாரமாக இருக்கக்கூடாதுல்ல, அதனால் வந்து நீ அங்கே பார்த்துக்குமா, நான் வந்து என்னை பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் பயப்படாது, என்ன இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வரேன்னு தான் சொன்னாங்க. வந்து என்ன இது பண்ணுறேன், இல்லை வேணாம் இரு, ஏன்னா இங்கே பையன் வேறு இருக்கான், பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கூட இருக்காங்க, எல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதனால் நான் இங்கே தைரியமாக இருக்கேன். இருந்தாலும் மனசில் ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா, நமக்கு துணையாக ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே வீட்டிலேருந்து யாராவது இந்த மாதிரி டைம் சூழ்நிலை அப்படி இருக்குல்ல, சூழ்நிலை அவங்களும் வர முடியாத ஒரு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பட் இருந்தாலும் நான் வேணான்னு சொல்லிட்டேன், ஏன்னா அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கூடாது, திரும்பி வந்து போயிட்டு வரணும், அதுக்கு தான். ஏன்னா வீட்டிலேருந்து வரலனாலும் அப்பா அம்மாவை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கண்ணே? ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்க இருக்கும்போது நம்ம ஜெயிக்க முடியலையே அப்படின்னு ஒரு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆமாம், ஏதாவது ஒரு வழியில் ஜெயிச்சிடலான்ட்டு ஓடினே இருந்தேன் சினிமாவில். ஆனால் பக்கத்துலேயே என்கிட்ட இருக்குது வெற்றி, வந்தானன்ற ஒரு பெரிய பேக்கப் இருக்குது. அந்த பேக்கப் நான் யூஸ் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். நான் இப்போ கரெக்டாக அவர் சொல்கிற மாதிரி, சந்தானம் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணியிருந்தா இன்றைக்கி நான் ஒரு இடத்த அடைஞ்சிருப்பேன், எனக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். உடம்பு ரெடி ஆனதுக்கப்புறம். உடம்பு ரொம்ப முக்கியம் தலைவா. ஆனால் ஆரம்பத்தில் சந்தானம் கூட ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வெளியே வந்து நிறைய வாய்ப்புகள், பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாம் ட்ரை பண்ணோம்.
அப்போ கூட சந்தானம் அண்ணன்கிட்ட லைட்டாக கொஞ்சம் கோச்சிக்கிட்டு தான் வெளியே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு சந்தானம் அண்ணன் தான் ஃபுல்லாக எதையுமே பொருட்படுத்தாமல் நமக்காக திரும்ப வந்து நிற்கிறாரு இல்லையா? அவரை பற்றி சொல்லுங்களேன். அவர் ரொம்ப நல்ல மனிதர். எல்லாம் அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவார். எல்லாம் ஹெல்பிங் மைண்ட் உள்ளவர். நல்லா ஒர்க் பண்ணுவார். ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. லொல்லு சபாவில் இருக்கும் போதுலேருந்தே நிறைய டைலாக்ஸு, இது பேசுகிறா, நீ இது பேசினா நல்லாயிருக்கும், நீ ஈஸ்டர் நீ இது பேசு, ஆண்டனி நீ இதை பேசு, சேஷனா இதை பண்ணுங்க, அது மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அவர் பாலாஜி அண்ணன், ராம்பாலா சார் தான் என்னுடைய குரு. அவங்க எல்லாருமே எனக்கு ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்போ என்னுடைய பாடி லாங்குவேஜுக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக அவங்க அந்த டைலாக் எழுதுவாங்க. அவன் ஈஸ்டருக்கு அவருக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும், மனோகருக்கு தனி ஸ்டைல் இருக்கும், இவர் சேஷனுக்கு தனி ஸ்டைல் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு தனித்தனி ஸ்டைலில் ராம்பாலா உருவாக்குனார். அதுக்கான டைலாக் ராம்பாலா சாரும் சந்தானமும் சேர்ந்து எழுதுவாங்க. உட்காந்து ஃபுல்லாக எழுதுவாங்க. தொலுசபா, சகல ரகலை, அந்த டைம் வந்து எல்லாமே அவங்க தான் ஸ்கிரிப்ட் ஒர்க் ஃபுல்லாக. இன்னைக்கு நிறையா காமெடி ஆர்டிஸ்ட் வந்து நம்மளை விட்டு போயிட்டு இருக்காங்கண்ணா. ஸோ பிரிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட லொல்லு சபாவில் நம்ம சேஷு இறந்து போனார். அண்ணனுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது கடைசியாக அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு காசு இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தார். இந்த மாதிரி காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டுமே அந்த ஃபினான்ஷியலாக சில ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஏற்பட்டுகிட்டே இருக்குல்ல, இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இதுக்கு என்ன சொல்கிறது, ஃபினான்ஷியலாக இப்போ அவங்களுக்கு பேமெண்ட் கம்மியாக இருக்கும். 10,000 பேசியிருப்பாங்க ஆஃபீஸில். அதுக்கப்புறம் அவங்க வந்து 5,000 கொடுப்பாங்க. ஏன்னா கம்பெனியை நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல. அவங்களும் ஃபண்டெல்லாம் வரணும், எல்லோரும் கொடுக்கணும். அது பாதியாக வர்றதுனால அவங்க சேமிக்கணும், ஃபேமிலியை பார்க்கணும், நிறைய விஷயம் இருக்குது. அது பேமெண்ட் இன்க்ரீஸ் ஆனால் தான் அது ஒரு பிரச்சனை இருக்குது எல்லா கம்பெனிலையுமே. ஆனால் தப்பு சொல்ல முடியாது எந்த ஒரு கம்பெனி. ஏன்னா அவங்க கேட்டால் அவங்க ப்ரொடக்ஷன் சைடு அவங்க பார்க்கணும், எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் சம்பளம் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு சின்ன சிக்கல்கள் தான் இருக்குது. ஆனால் நம்ம தொடர்ந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளோட காமெடிக்கும் மக்கள் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. அப்படிங்கும்போது ஏன் அந்த சம்பளம் மட்டும் நமக்கு இன்னும் உயர்த்தி கொடுக்காமையே இருக்காங்க? சம்பளம் ப்ரொடியூசர்ஸ் தான் கேட்கணும். அவங்களுக்கு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறது தானே. ஃபிக்ஸ் பண்ணுறது அவங்களுடைய சூழ்நிலை, அவங்க எப்படி ஐடியா பண்ணுறாங்க அப்படின்றது தான். கேட்குறது நம்ம கேட்போம், அதுக்கப்புறம் அவங்க பார்த்து பண்ணுறது தான். சில ஷூட்டிங்கில் நம்ம ஒர்க் பண்ணும்போது கூட சில இடங்களில் பேமெண்ட்டும் தராமல் அந்த மாதிரி இஷ்யூலாம் இருந்திருக்கும்லானே, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? பேமெண்ட் வராமல் நம்ம பட்ட கஷ்டங்கள் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. தரம் தலைவா ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தரமாட்டாங்க. தரேன்னுவாங்க. அப்புறம் கேட்டால் ப்ரொடக்ஷன் சைடில் என்ன ஃபண்டு வரல. அது மாதிரி நிறையா இருக்குது சிக்கல். அவங்க என்ன ஸ்ட்ரகிள் ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல ப்ரொடக்ஷனில். நம்மளுடைய வழியை சொல்லுவோம், அப்போ அவங்களுடைய பிரச்சனையும் சொல்லுவாங்க. எனக்கு இவ்வளோ வரல, இவ்வளோ ஒரு 2 கோடி செலவாயிடுச்சு, எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வரணும். அவங்க பிரச்சனையை அவங்க சைட்லேருந்து பார்த்தா எனக்கு தெரியும். சினிமாவில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருந்தது. ஸோ நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஏன் திடீர்னு நீங்கள் சினிமா விட்டு கொஞ்சம் விலகி இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சுண்ணே? எதனால் அது? சினிமா விட்டு விலகி இருக்குன்றது இல்லை, நான் தான் வாய்ப்பு தேடுறேன், அதை தேடுறேன், இதை தேடுறேன்னு சுற்றிக்கினேன். அப்படியே பாதி விஷயத்தை விட்டுட்டேன். எனக்கு நிறைய படங்கள் வேறு சொன்னார் அந்த டைமில். இதெல்லாம் இருக்குடா பண்ணலான்டான்னாரு. நான் அதை அழகாக ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா பிரச்சனை வந்திருக்காது. கொஞ்சம் அப்படியே வீட்டு பிரச்சனைகள்னால கொஞ்சம் கேப் வந்துடுச்சு. அப்புறம் கொரோனா அது இதுன்னு வந்துடுச்சு. அப்படியே கேப். இப்போது படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது A1 டைரக்டர் ஜான்சன் இருக்கார் இல்லைங்களா, அவர் படம் மெடிக்கல் மிராக்கல் பண்ணுறேன். அது நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு. 4 சீன் யோகி பாபு கூட பக்காவாக இருக்கும். பாபுவும் எனக்கு நிறையா டைலாக்ஸ் விஷயங்கள், அண்ணன் பேசிட்டு வந்த டைலாகு பேசினா நல்லாயிருக்கும், அதுமாதிரி கூட இருந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவோம். பாபு நிறைய படங்கள். இப்போ அடுத்து சந்தான படம் ராயர் ஃபேமிலியாக ஒரு படம் ஒன்று, அது டைட்டில் மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம் 2 அப்படியே போயிட்டுருக்கு. அடுத்த டிடி ரிட்டர்ன்ஸ் ஆனந்த் அவருடைய ப்ராஜெக்ட்லையும் நடிக்கிறேன். அடுத்து A1 டைரக்டரோட ப்ராஜெக்ட்லையும் நடிக்கிறேன். அந்த படங்கள்லாம் வந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் வெளியில் வந்துடும். உங்களோட வாழ்க்கையில் எடுத்து பார்க்கும்போது நிறையா கஷ்டங்களை கடந்து வந்திருக்கீங்க, நிறையா துரோகங்களை சந்திச்சிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கை கற்றுக் கொடுத்த ஒரு பாடம்னா என்னென்ன? இப்போ என்ன பாடம்? கரெக்டாக இருந்துக்க வேண்டியது தான். எல்லா விஷயத்துலையும் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது தான். கரெக்டாக நம்ம ரைட் சாய்ஸ் எதுன்றதை நம்ம சூஸ் பண்ணி போக வேண்டியது தான். ஈஸியாக போகணுன்னு நினச்சி கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா இப்படி தான் இருக்கும்.
கரெக்டாக ஒரு ரைட் சாய்ஸ் இந்த இடத்துல இருந்தால் நம்ம கரெக்டாக வரலாம் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். இது ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா கரெக்டாக போகும். ரைட் சாய்ஸ் தேர்ந்தெடுங்க. ரைட் சாய்ஸ் எனக்கு பக்கத்துலேயே இருந்தது, இப்போயும் இருக்குது. இப்போ அதை கரெக்டாக நம்ம பயன்படுத்திக்கணும். இன்னும் ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ நாள் இருக்கணும்னா இருந்து? இன்னும் ஒரு 1 வீக் 10 days இருக்கும் ட்ரீட்மெண்ட். இன்னும் ஒரு 1 வீக். இப்போ கொஞ்சம் ப்ளட் டெஸ்ட்டு எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. ப்ளட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 7.5 தான் இருக்குது, இன்னும் இருக்குது. அதுக்கு இன்றைக்கி ப்ளட்டு ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் இது மோஷன் டெஸ்ட்டு அதெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. என்னென்னு பார்த்துட்டு ரிப்போர்ட் சொல்லுவாங்க. இந்த ஃப்ளூயிட் இந்த இது கொஞ்சம் ஃப்ளூயிட் எவ்வளோ தூரம் கம்மியாக இருக்குது. ஏன்னா 2 கிட்னி இருக்குது, 2ல் 1 மட்டும் லைட்டாக டேமேஜ் ஆகிற மாதிரி லைட்டாக இருக்குது. அதையும் கொஞ்சம் ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. எப்படியும் 1 வீக் 10 days இருக்கும். இந்த ஃப்ளூயிட் வந்ததுலேருந்து என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணிட்டு வந்தீங்க? நடக்க முடியாது, படுத்து குப்புற படுக்க முடியாது, உட்காந்தே தூங்குவேன். அதுக்கப்புறம் நின்று தூங்க ஆரம்பித்தேன். நின்னா இந்த மாறு பிடிக்கிறது வந்து கொஞ்சம் இருக்காது, உட்காந்தா இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துட்டேன்னா இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் நிற்பேன், அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காருவேன். இப்படி தான் தூங்கியிருந்தேன். ஆனால் இது வரைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு மொத்தமாக எவ்வளோ செலவாகும்னு சொன்னாங்க. இன்னும் எவ்வளோ தேவைப்படுது? கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன மாதிரி ஹெல்ப் நீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுங்க? இது ட்ரீட்மெண்ட்டுக்கு எனக்கு 3 to 5 lakhs கிட்ட செலவாகும். ஏன்னா இதை முடிச்சுட்டு டோப்லரு வெரிகோஸ் வெயின் நிறையா இருக்குது. இன்னும் ஹார்ட்டில் எதுவும் பிளாக்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல, வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா என்னன்னு தெரியல. நான் கொஞ்சம் ஃபண்டு வந்து சந்தா எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாப்புல, என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே பண்ணி இது வரைக்கும் பண்ணியிருக்காரு. யோகி பாபுட்டையும் நம்ம கேட்டிருக்கோம், ஜான்சன் டைரக்டரும் ஹெல்ப் பண்ணுறேன்னு இருக்காரு. ஸோ பப்ளிக் சைடில் இருந்தோம், கவர்மெண்ட் சைடில் இருந்தோம் எங்களுக்கு ஃபண்டு எதாவது வந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லார்கிட்டையும் ஒரு 50,000 கொடு, 20,000 கொடு அப்படின்னு சொல்லி நிறையா அமௌண்ட்லாம் நிறையா வாங்கியிருக்கேன். எல்லோரும் கொடுத்துட்ருக்காங்க. இருந்தாலும் அப்படியே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. பட் இது ஒரு ஸ்டெப்பு ஏன்னா ஒன்று லிங்க் வச்சா இன்னொரு லிங்க் வருது. லங்ஸ் தொட்டால் ஹார்ட் தொட்டால் இது லிவர் மட்டும் நல்லா இருக்குது. மற்ற எல்லாமே மினிமம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது இப்போயே க்யூர் பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்காக நான் எல்லா பக்கமும் ஃபண்டு எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கேன். ஒரு நண்பர்களையும் கவர்மெண்ட் சைடில் சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் எவ்வளோ அமௌண்ட்னா இருந்தால் இது முழுமையாக சரியாகும்? இந்த 3 to 4 lakhs இருந்தால் கரெக்டாக இருக்கும். எல்லாமே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இந்த டெஸ்ட்டு முடிஞ்சிட்டு இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு காலில். அதுக்கப்புறம் ஹார்ட்டில் ஏதாவது ஆஞ்சியோ பண்ணி பார்த்தா தான் தெரியும் பிளாக்ஸ் எதாவது இருக்கான்னு. ஸோ அதுக்கான செலவுகள் எல்லாமே இருக்குல்ல, ஒன்றா அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு நன்றி சொல்லணுன்னா யாராக இருக்கலாம்னு சொல்லுவீங்க? எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லா நண்பர்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லி தான் ஆகணும். சந்தானம், ஜான்சன் சார், ஆனந்து, அதுக்கப்புறம் மாறண்ணன், எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லி தான் ஆகணும். அப்புறம் எஸ்பிஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப்பு பிரபு, அப்புறம் டாக்டர் அலெக்ஸு, டாக்டர் சீனிவாசன் சார், இதுமாரி நிறைய பேர் இருக்காங்க. வெளி ஃப்ரெண்ட்ஸுங்களும் இருக்காங்க, சக்கரவர்த்தி, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, மாஸ்டர் கணேஷ், எல்லாருமே எனக்கு உறுதுணையாக இருக்காங்க. அதாவது தீய நண்பர்கள் வந்து நம்மளை எப்படி சுற்றி தான் இருப்பாங்க, அதான் நல்ல நண்பர்கள் நம்ம கூடயே தான் இருப்பாங்க. நம்ம அது கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த டைம்லேயும் நல்ல நண்பர்கள் தான் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே, புரியுதுங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அக்கள் எடுத்து வச்சுப்போம், தீய நண்பர்களை எடுத்துன்னு வச்சுன்னு சுற்றிட்டு பாதிக்கப்படுவோம். இப்போ இந்த மாதிரி கஷ்டத்துலாம் என்னுடைய நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க. என்னுடைய தம்பி செல்வ கணபதி இருக்கான், இன்னும் என்னுடைய ஃப்ரெண்டுங்க காமேஷ், நிறைய பேர் இருக்காங்க, மதன், சுபாஷ், தீனா, இவங்க எல்லாருமே வந்து என்னை அடிக்கடி வந்து பார்த்துட்டு எனக்கு எதாவது தேவைன்னா ஃபுட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறது, நரேந்திர பாபு, எல்லாருமே இருக்காங்க சுற்றி. அவங்க வந்து எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. இப்போ ஃபாரின்லேயும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, சத்யான்னு சொல்லிட்டு, அவங்களாம் அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. பன்னீர், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எல்லாருமே வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. இங்கே ஃப்ரெண்ட்ஸு உங்கள் கூட தான் இருக்காங்க, அவங்க என்ன மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க? சரி, எனக்கு எதாவது ஃபுட்டு வாங்குறது தான் அவங்க போய் வாங்கிட்டு வர்றது, மெடிசின்ஸ் வாங்குறது, மெடிக்கல் போகிறது. ஏன்னா மெடிக்கல்லாம் அலோவ் பண்ண மாட்டேங்குது கீழே, பட் அவங்க தான் போவாங்க, போய் வாங்கிட்டு வருவாங்க. எதாவது பில்லுன்னா எதாவது கட்டுவாங்க, பில் கிளியர் பண்ணுவாங்க. வேறு என்னென்ன தேவை, எனக்கு என்னென்ன உப்பு புளி காரம் எல்லாமே சாப்பிட சொல்லியிருக்காரு டாக்டர், அதை சமைச்சு கொண்டு வராங்க. டாக்டர் சபீன் பாபு சார்னு சொல்லிட்டு வண்டலூரில் இருக்கார், அவரும் எனக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு.
வந்து பார்த்துப்பார் அடிக்கடி. இதெல்லாம் சாப்பிடாதீங்க, இதெல்லாம் பண்ணுங்கன்னு. ஹோமியோபதி டாக்டர் அவர் அங்கேருந்து நம்மளுக்கு எல்லாமே கைட் பண்ணுவார். அது மாதிரி எல்லாமே நல்ல நண்பர்கள் எல்லாமே சுற்றி இருக்காங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகுது. ஆமாம், செல்வ கணபதி தம்பி தான் கூட இருக்காங்க இப்போதைக்கு. ஆனால் நமக்கு இந்த ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் மாதிரி ஏதாவது ஹேபிட்ஸ்லாம் இருந்து அதனால இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் ஆச்சானே? ஸ்மோக்கிங் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி விட்டேன்பா. அதுக்கு முன்னாடி அதிகம் ஸ்மோக்கு, அப்பப்போ ட்ரிங்க்கு. ஸோ ரொம்ப பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஒரு 3.5 இயர்ஸ் 4 இயர்ஸ் விட்டதுனால தான் இப்போ ஓரளவுக்கு எனக்கு உயிர் பிழைக்கிறதுக்கான இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. நான் அதோடு சேர்ந்து கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்திருந்தேன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருப்பேன். எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஆமாம், ஸ்மோக்கிங் விடுறது ரொம்ப நல்லது. ஸ்மோக்கிங் ரொம்ப ஆபத்தானது. அக்கேஷ்னல் ட்ரிங்க், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அக்கேஷ்னலாக ட்ரிங்க் பண்ணியிருந்தேன். அதை கூட பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸு. வேணாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்ட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதிலேருந்து நம்ம தள்ளி இருந்தோம்னா உண்மையிலே நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆனால் முடியாது, இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் விடுங்க. சிகரெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. சரக்கு அடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம், டெய்லியும் அடிக்கிறது வாரத்தில் ஒரு நாள். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக கம்மி பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி நீங்கள் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுமாதிரி ஸ்லோவாக நீங்கள் விடணும். விட்டிங்கன்னா எல்லாமே ஸ்லோவாக உங்கள் லைஃப் எல்லாமே ஸ்டாண்டர்டாக சரியாயிடும்.